வணக்கம் அன்பு மாணவர்களே. திஸ் இஸ் யுவர் ஆல் அபவுட் இங்கிலீஷ். வெல்கம் பேக் டு த சீரீஸ். இன்றைய வார்த்தையாக ஃப்ரேஸ்ன்னு கூட சொல்லலாம். டச் அண்ட் கோ அப்படின்னா வந்து தொட்டுட்டு போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்றோம்ல. ஒரு ஆபத்து வந்து கிட்டத்தட்ட வந்து தொட்டு விட்டு ஒன்றும் செய்யாமல் நீங்கியது அப்படிங்கிற பொருளில் இந்த டச் அண்ட் கோ என்கின்ற இந்த ஃப்ரேஸை நாம் கையாளலாம். இதற்கு மீனிங் என்னன்னா, லக்கி டு பி சேஃப் ஆர் டு டாட்ஜ் அ மேஜர் ஃபெயிலியர். பெரிய விபத்து நடக்க இருந்தது, அதை நல்ல விதமாக நல்ல வேலையா தவிர்த்துட்டோம். அப்படி செத்த நாழிதான் அந்த மயிரிழையில அப்படின்னு சொல்லுவோம்ல, அது போல சொல்வதற்கு டச் அண்ட் கோ அப்படின்னு சொல்லலாம். For example, it was a touch and go moment, but thankfully the driver applied the brake in time. அது கிட்டத்தட்ட மோதி இருக்கும்பா, அது மோத வேண்டியதுதான். நல்ல வேலையா டிரைவர் அந்த பஸ்ஸை கரெக்டாக பிரேக் போட்டு நிப்பாட்டிட்டார். இல்லையோ அதில் தான் தப்பிச்சோம். இல்லைன்னா கிட்டத்தட்ட அது நடந்து முடிஞ்சது தான், பெரிய விபத்து நடந்திருக்கும். அது தவிர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்றத டச் அண்ட் கோ அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து தொட்டுட்டு போயிடுச்சு, நல்ல வேலையா ஒன்றும் பண்ணலை. அதுதான் அதனுடைய தமிழ் விளக்கம். மீண்டும் நாளை வேறு ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.